அடுத்ததாக பரதநாட்டிய நிகழ்ச்சியின் மிக முக்கியமான உருப்படி அலாரிப்பு. இது கலைஞரின் உடலும் மனமும் ஒத்திசைவாக இயங்கும் வகையில் இறைவனுக்கும் குருவிற்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு முழுமையான வணக்கமாக கருதப்படுகிறது. அலாரிப்பு என்பது அலர்தல் என்ற சொல்லில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது மனதையும் உடலையும் விட்டு முழுமையாக கலை வழி அர்ப்பணிப்பதை குறிக்கும். இது தூய நிறுத்தம் என்பதற்கேற்ப அபிநயமில்லாமல் தாழ ஒழுங்கும் ஆடல் நுணுக்கமும் முகம், கண்கள், கழுத்து மற்றும் கைகளை சேர்த்த அசைவுகள் வழியாக ஒரு அழகிய ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தும். இதன் தாளம் திஸ்ரம் ஏகம். தஞ்சாவூர் நால்வர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த அலாரிப்பு 5 விதமான ஜதிகளால் கூடியது. இது நடன கலைஞர்களின் உடல் மனதையும் ஒத்திசைவாக ஒன்றிணைத்து மிகுந்த ஒருமைப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு நிகழ்த்தப்படும். இப்பொழுது நமது மாணவிகள் இந்த அழகிய அலாரிப்பை மேடையில் நிகழ்த்தவிருக்கின்றனர். அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு உற்சாகமாக வரவேற்கலாம். தெய்யும் தாம் கிட்ட தக்க தெய்யும் தல்லாங்கு தோம் தத்தி கிட்ட தோம் தாம் தாம் கிட்ட தக்க கிட்ட தக்க தாம் தாம் கிட்ட தக்க கிட்ட தக்க தாம் தித்தாம் 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 தாம் கிட்ட தக்க கிட்ட தக்க தாம் கிட்ட தக்க கிட்ட தக்க தாம் தித்தாம்
இந்த அலாரிப்பு பார்வையாளர்களை மெய்மலர்க்க செய்தது.